வணக்கம். இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து இது என் மேல 2வது போய் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல் எஃப்ஐஆர் மார்ச் 16ஆம் தேதி அமைச்சர் சக்கரபாணியால என் மேல ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுக்கு அண்ணாமலை அண்ணனும் இளைஞர் நிர்வாகிகளும் எங்க மாவட்ட தலைவரும் உறுதுணையா இருந்த அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வந்தேன். இப்ப 2வது எஃப்ஐஆர் மதுரையோட எம்பியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித பணி செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதற்காக இன்னைக்கு நான் விசாரணைக்கு வந்திருந்தேன். இந்த பிரச்சனையை நான் முதல்ல யாருக்கு சொன்னா இளைஞரணியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எச்சி சூர்யா கிட்ட தான் சொன்னேன். ஆனா இந்த மாதிரி என்ன ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க மதுரையில இருந்து, என்னன்னா பண்ணட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா நீ கவலையப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சுட்டு மதுரையோட பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பனோட கான்டாக்ட் எப்படி கொடுத்தாரு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லா என் கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு அவங்க முன்னாடி அரெஸ்ட் ஆகாம இங்க நிக்கிறேன்னா, ஏன்னா இந்த பாசிச திமுக அரசோட ஏவல் துறை கிட்ட இருந்து நான் கைதாகாம இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அண்ணன் ஐயப்பன் அவர்கள் தான். சரிங்களா? ஏன்னா அவர் தான் ஃபுல்லா என் கூட டிராவல் பண்ணி அவர் தான் எனக்கு வெளியே கூப்பிட்டு வந்தாரு. அவர்கிட்ட 30க்கு மேற்பட்ட ஜூனியர்ஸ் இருந்தாலும் அண்ணாவே ஃபுல்லா என் கூட எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் என் கூட இருந்த வெளியில கூப்பிட்டு வந்தாரு. ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படிதான் செயல்படுவாங்கன்றதுக்காக தான் இதை நான் மீண்டும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு தொண்டனுக்கு பிரச்சனை கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வருவாங்க. இப்போ நான் சொல்றேன், திமுகவுக்கு எதிராக நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி மதுரையில உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கட்சி ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் ஐயப்பன் அவர்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா எனக்கே ஃபுல்லா கூட இருந்து எங்களுக்கு குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணி எங்களுக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்கப்பான்னு இப்படி ஒரு அட்வொகேட் நான் பார்த்தது இல்லை. ஒரு பேக் நிறைய எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காரு மதுரை மண்.